திடீர்னு பார்த்தா வீட்டுல அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் காலியாகி போய் புள்ள பொண்டாட்டி எல்லாம் பட்னி கிடக்குற நிலைமை வந்து போச்சு. நானும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்புன்னு சொல்லிட்டு யார் யாருக்கும் போன் அடிச்சு ஒரு கிலோ அரிசி வாங்க யார் யார்கிட்டயோ காசு கேட்டேன். ஒரு 100 ரூபா காசு என்னால பெரட்ட முடியல. என்னடா பண்றதுன்னு தவிச்சு போய் நிக்கும் போது நான் குடிச்சு வீட்டுல சேர்த்து வச்ச பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 30 பாட்டில் கடந்ததுங்க. அந்த பாட்டில ஒரு சாக்குல பொறுக்கிட்டு போய் ஒயின் ஷாப்ல திரும்ப வித்தான் 300 ரூபா. அந்த 300 ரூபாய் எடுத்துன்னு போய் அரிசி பருப்பு காய்கறி வாங்கின்னு போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போட்டேன் பாருங்க. அந்த பிள்ளைங்க அதை சாப்பிடும் போது என் கண்ணுல தண்ணி வந்து போச்சுங்க. அப்ப நாம குடிச்சிட்டு தூக்கி போட்ட பாட்டிலே நம்ம பிள்ளைங்க பசியை தீக்குதுன்னா நாம குடிக்கிற காசை சேர்த்து வச்சா இதுக்கப்புறம் நமக்கு இது இப்படி ஒரு நிலைமையா வராது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு விட்டங்க அந்த குடிய. அதுக்கப்புறம் அந்த குடியை நான் தொடவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நாம குடிச்சு தூக்கி போடுற பாட்டிலே நம்ம பசியை தீக்குதுன்னா அப்ப நாம குடிக்கிற காசு நம்மள